ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹாப்பி விமன்ஸ் டே. லேட் ஆனாலும் லேட்டஸ்டா போடுறேன். அதாவது நம்மளுடைய பாரத பூமியில நிறைய பெண்மணிகள் வாழ்ந்து சாதிச்சு நம்மள இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுல ஒருத்தர் அத்துழா என்ற பெண்மணி. அத்துழாய் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சமூகத்துக்கு வேண்டிய கருத்தை சொல்லிட்டு போயிருக்கா. அவ என்ன சொன்னா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அத்துழா என்பவர் ராமானுஜரோட ஆச்சாரன பெரிய நம்பி அவருடைய பெண். ஹலோ, இந்த போட்டோகிராஃப்ல இருக்கிறது அத்துழாயின்னு அவ இருந்த வீடு. அந்த அத்துழா யார் அப்படின்னாக்கா ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பியோட பொண்ணு. பெரிய நம்பி இன்னொரு சீடர், அதாவது தன்னோட ஆச்சாரியனுடைய இன்னொரு சீடர் பெரிய மாரணையர் நம்பின்னு அவருக்கு ஈமக்கிரியல் பண்றது ஃபைனல் ரைட்ஸ். பட் அவருக்கு அதுல என்ன ஏன் அதுல என்ன ஸ்பெஷல் இது மென்ஷன் அப்படின்னு சொன்னா, அந்த மாரணையர் நம்பின்றது பிராமணர் அல்லாதவர். ஸோ இவர் அவருக்கு அவர் தான் பண்றார். ஸோ அது பண்ணதுனால அவரை அந்த ஊரே ஒதுக்கி வச்சுடுறது. அப்போ அப்பா அவரால் கோவிலுக்குள்ள கூட அவரால் போக முடியாம போயிடுறது. ஸோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் அத்துழாய். அவ அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அவரால் பெருமாளை பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா பெருமாள் கைங்கரியம் பண்ணியிருந்தவர். ஐயோ, ஒரு நல்லது பண்ணி அதுக்கு அந்த எல்லாரும் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாலும் அது அவர் எதை நல்லது பண்ணாரோ அதை ரெகனைஸ் பண்ணாம அதை பனிஷ் பண்ற மாதிரி இவரை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாலுன்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ ஒரு நாள் பெருமாள் தெயர்ல வந்துருக்கார். இப்ப வீட்டு வாசல வரும்போது இவ இந்த போட்டோல இருக்கிற அந்த ஜன்னல் வழியா தான் பெருமாளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நிறுத்துங்கன்றா. சோ நிறுத்திட்டு வெளியில போய் பெருமாள்கிட்ட சொல்ற, யாரும் போக கூடாது, எங்க அப்பாவுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான். ஏன்னா எங்க அப்பா நல்லது தானே பண்ணா, ஒருத்தருக்கு ஒரு ஃபைனல் ரைட்ஸ் பண்றதுன்றது அவ்வளோ தப்பா அப்படின்னு கேக்குற. அப்ப பெருமாள் எனக்கு சொல்லணும். அப்ப பெருமாளை கேட்பா, நீ திருப்பானாழ்வாருக்கெல்லாம் அவரை அப்படியே வசதியா எடுத்து வச்சுட்டு உன் பக்கத்துல உட்காந்துக்கலையா? அப்ப நீ அவர் அவருடைய குலம் எல்லாம் பார்க்காம யாரா இருந்தாலும் நல்ல பக்தியோட இருந்து ட்ரூ டிவோஷனோட இருக்கா, அவளெல்லாம் நீ எப்படி அரவணைச்சு அவளெல்லாம் சப்போர்ட் பண்ண அவளெல்லாம் நீ ஏத்துட்ட. அதே தானே எங்க அப்பாவும் பண்ணிருக்கா. ஆனா ஏன் எங்க அப்பா மட்டும் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்ப பெருமாள் அந்த பட்டர் மேல இல்ல, இவர் பண்ணதுதான் ரைட்டு, அவர் அந்த ஒரு ஹியூமன் டச்ல தான் இதெல்லாம் பண்றா, இன்னொருத்தருக்கு பண்றதுனால தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டனுக்கு இன்னொரு தொண்டன், அதாவது பெருமாளோட பக்தன், அந்த பக்தன் அவளுக்கு தொண்டு புரியறது ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்ற. அப்புறம் இவ மீதி பேரா ரியலைஸ் பண்றான். சோ இந்த அத்துழாய் தன்னோட அப்பாக்காக போராடி பெருமாளையே நிக்க வச்சு, அப்பா பண்ணது தப்பு கிடையாது, அப்பா ரெகனைஸ் பண்ணணும், அப்பாவை அது மாதிரி பனிஷ் பண்ணக்கூடாது, கோவிலுக்குள்ள அப்பா மறுபடியும் போகணும்னு ஒரு பெண் ஒரு டாட்டர் எவ்வளவு அழகா பண்ணிருக்கா. சோ அதனால ஸ்பெஷல் ட்ரிபியூட் டு ஹர் ஆன் விமென்ஸ் டே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக ஃபார் அத்துழாய்.